myself Ambedkar. I'm from Tirunelveli. நான் வந்து நவம்பர் பேட்ஜ் டிசம்பரில் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஒன்லி செல்லிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 2 லாட்டு தான் எடுத்தேன். ஃபஸ்ட் 2 லாட் இனிஷியலாக 2 லாட் எடுத்தேன். ஃபஸ்ட் நவம்பரில் வந்து ஒரு 1380 ஜென்ரேட் பண்ணேன். தென் டிசம்பர் ஐ மேட் 12,423. Then moving to January, yeah, that time I made 20,000, but I did 5 lots. Then February, it's very less money. I made, I think, just 5,670. Then I went to March. March I made 60,000. That time I moved, yeah, Bank Nifty I did 7 lots. Nifty I went to 14 lots. Then April I made 90,000. The same quantity. Then May I made 1,50,000, the same quantity. Now June I did 20 lots in Nifty. Okay, June. Yeah, and 10 lots in Bank Nifty. Okay. I lost around 82,000. அது ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணலேருந்து இந்த மாதம் தான் லாஸு. கடைசி 8 மாதமே பார்த்தீங்கன்னா நான் எந்த மாதமே லாஸ் புக் பண்ணலை. அப்புறம் நான் ஏன் செல்லிங் பண்ணுறேன்னா, நான் வந்து என்கிட்ட ஷேர்ஸ் தான் இருக்குது. ஷேர்ஸை கொலட்ரலாக யூஸ் பண்ணி செல்லிங் தான் பண்ண முடியும். அதனால சரி செல்லிங்கே பண்ணும். 2 லட்ச ரூபாயிலேருந்து 10 லட்ச ரூபாய் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறப்போ அதே ப்ராசஸ் தான் திரும்ப நடக்கும். ஏன்னா நீங்கள் 2 lakhs வச்சு பண்ணியிருக்கிறப்போ 3 monthsல ஒரு ரிட்டர்ன் எடுத்திருக்கீங்க, ஒரு 13% எடுத்திருக்கீங்கன்னா அந்த 2 lakhsக்கு 13% எவ்வளோ கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ 10 lakhs நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ டக்குன்னு 2 ட்ரேட் அன்னைக்கு லாஸ் ஆச்சுன்னா நீங்கள் இது வரைக்கும் எடுத்த ப்ராஃபிட் எல்லாமே போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். திரும்ப அது பிக்கப் ஆகிறப்போ திரும்ப பேக் டு ஆவரேஜ் வந்துடும். பட் திரும்ப டைம் ஆகும். ஆக்சுவலாக நான் 2 அக்கௌண்ட் வச்சு பண்ணுறேன். ஒன்று வந்து என்னோட ஓன் அனாலிசிஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். பட் இது ஓகே நல்லா இருக்கு அப்படின்னா அதையும் இதுக்கு மூவ் பண்ணுற மாதிரி தான் பிளானு. இப்போ நம்ம செல்லிங்கில் வந்து கேப் அப் கேப் டவுன் கால்குலேட் பண்ண முடியா? மீன்ஸ் நம்ம அந்த ரிவைஸ் பண்ணுறோம்ல ஸ்டாப் லாஸ், ஆமாம், அது எப்பவுமே சக்சீட் ஆக மாட்டேங்குது. எப்பவுமே அது திரும்பவும் அதை அடிக்க தான் செய்யுது. மார்க்கெட்டே அதுதான். மார்க்கெட்டை இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ப்ராஃபிட்ஸ் வரது எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ லாஸஸும் பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ் தான். ஸோ அதை நம்ம வந்து லாஸே இல்லாமல் எல்லா ட்ரேட்ஸையும் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்மளால ட்ரேடிங்கில் இருக்க முடியாது. ஸோ அது இருக்கும், அதுவும் இருக்கும்.